அஸ்ஸாமில் ஸ்பெஷல் ரிவிஷன் நடத்த போகிறதா அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அஸ்ஸாம் மக்கள் 2002 எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு செக் பண்ண வேணாம், எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேணாம். ஏன்னா அங்கே ஏற்கனவே என்ஆர்சி நடத்தி குடியுரிமை பரிசோதனை பண்ணியாச்சு. ஆனால் தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலங்களில் அதை நடத்த விடாமல் திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் வலுவாக நின்னாங்க. இப்போ அந்த என்ஆர்சியை எஸ்ஐஆர்ன்ற பேரில் தேர்தல் ஆணையம் கொண்டு வருது. சரி, குடியுரிமை சோதிச்சா என்ன தப்புன்னு கேட்கலாம். தப்பு இருக்குங்க. எந்த டாக்குமெண்ட்டை குடியுரிமை சான்றா எடுத்துக்கோன்னு தேர்தல் ஆணையம் சொல்லலை. அதே மாதிரி ஆதார் அட்டையை குடியுரிமைக்கு சான்றா எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லியிருக்கு. இதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை குடியுரிமை சான்றா கொடுக்கணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லாமல் சொல்லுது. எஸ்ஐஆர் பட்டியலில் நம்ம பெயர் வராமல் போனால் ஓட்டு போடுற உரிமை மட்டும்தான் போகும்னு சிலர் நினைக்கலாம். அது இல்லை. இந்திய குடியுரிமை பெற்றவர்னு நிரூபிக்க உங்ககிட்ட இருந்த ஒரே டாக்குமெண்ட்டும் பறி போகுது. இதுக்காக தான் திமுகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு கவசமாக நிற்கிற செந்தில் பாலாஜியும் இந்த எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்க்கிறாங்க.